கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு 3வது கண் விழிப்பு வந்துச்சுன்னொடனே எனக்கு புரியுது, நேர்த்தி துடிக்குது, ஏதோ ஊரில் எடுக்குது, நம்பிக்குது, ஏதோ தெரியுது எனக்கு. அதுமாதிரி சமாதி தெரியுமானா ஆமாம் தெரியும். சமாதி சாதிக்கிறதுன்னா மரணத்து போகிறது இல்லாமல் போகிறது மட்டும்தான் சமாதி இல்லை. வாழும்போதே நீங்கள் சமாதி சாதிச்சு தான் வாழலாம். ஞானம்ன்றதே அப்படி தான், சமாதி சாதித்தது தான். எண்ணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சமாதி. ஒரு எண்ணமும் இல்லை, படுத்தா தூங்கிறாருன்னா ஒருத்தர் சமாதி சாதிச்சவர் தான். பயிற்சி செய்கிறவனா இல்லை, படுத்தார் தூங்கிட்டார், எண்ணம் இல்லாமல் ஆகிட்டார், கிட்டத்தட்ட ஒரு சமாதி சாதிச்சவர் தான். அவர் ஒரு நாள் அதே மாதிரி படுப்பார், தூங்கிட்டு வரைக்கும் எழுந்துக்க மாட்டார். இது என்றைக்கோ நடக்கும் அவருக்கு. நடக்க வரைக்கும் அவர் சமாதி சாதியில் நம்ம சொல்லிருப்போம், ஆனால் அவர் சாதிச்சவர் தான். நம்மள நிறைய பேர் அதை சாதிச்சிருப்போம், வெளியே தெரியாது, சமாதி சாதிச்சிருப்போம். பட் அந்த சமாதியை கோட்டை விட்டுருவோம். எப்படின்னா பத்தொன்று தூங்க தெரிஞ்சால் நமக்கு மரணிக்க தெரியாமல் போயிடும். அதாவது முடிவை, இறுதி கட்டத்தை, இல்லை அமைதியை, இல்லை பிரிவியற்று போகிறத சாதிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா ஒரு வாழ்நாளில் அவர் செய்கிற குற்றங்கள், சரியாக செய்யாதது, வாழாதது, கடவுளை மறந்துடுறது, பண்பற்ற செயல்களை செய்யறது, இதெல்லாம் அவருக்கு சமாதி சாதிக்காத போயிடும். ஒருத்தருக்கு கடவுள் புரிஞ்சிருக்கும், நெற்றிக்கான விழிப்பு வந்திருக்கும், கடவுளை புரிஞ்சிருக்கும், பேசுவார், எல்லாம் பண்ணுவார், கூட ஒருத்தர் வச்சுருப்பார், அவங்களே அவங்களுக்கு விஷம் கொடுத்து சாவிச்சிருவாங்க. அவரால் சமாதி சாதிக்க முடியாது. அப்போ முன்னாடி எண்ணமற்ற தன்மையெல்லாம் பொய் பேசியிருந்திருப்பார். நான் எண்ணமற்றவன் ஆகிட்டேன்னு பொய் சொல்ல முடியும் தானே, யாருன்னா என்ன. அப்போ பொய்யா ஒருத்தர் சொல்லுங்கிறாருன்னா அவர் சாதிக்க முடியாது. யார் வேணால் நீங்கள் ஏமாற்ற முடியும், உங்களை நீங்கள் ஏமாற்ற முடியவே முடியாது. அப்போ சமாதி அந்த மாதிரி ஒரு சாத்தியமான, ஆமாம் சாத்தியமானது தான். நாதம் ஒன்று கேட்குதானா கேட்டுன்னு இருக்கோம். அது எங்கே கேட்குதுன்னு நான் அப்பப்போ கிண்டல் பண்ணிப்பேன். வலது பக்கம் இடது பக்கம் இப்படிலாம் ஒரு பக்கம் கேட்குதுன்னு. அனுபவம் ஆனவங்களுக்கு ஒரு இடத்துல கேட்குது, அது அது மாதிரி கேட்கும். உங்கள் கண்ணு முன்னாடி காட்சியற்று போகும், புலநடக்கம் ஏற்படும். இதெல்லாம் சமாதியோட ஒரு பார்ட்டு தான். அப்போ புரிஞ்சுக்கிட்டா அனுபவித்தானா எல்லாம் ஒன்று தான். அப்போ சமாதி எல்லோரும் சாதிக்க முடியுமானா எல்லோரும் சாதிக்க முடியும். அப்போது போகும்போது தான் என்னன்னா இறுதி கட்டத்தில் ஈஸியாக போயிடலாம். எதுவும் இல்லாமல் யாருக்கு சொல்லணுமோ சொல்லிட்டு திரும்ப எழுந்துக்க மாட்டேன், எழுந்துக்கிற மாதிரி ஐடியா இல்லை, போதும்னு ஆயிடுச்சு. நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போதும்னு வாழ்ந்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போனால் முடியும் சமாதி சாதிச்சுட்டு போயிடலாம். சமாதி சாதிச்சேன்னு பொய்யும் சொல்லிட்டு போகலாம். பாய்சன்லாம் சாப்பிட்டு சும்மா நான் போய் படுத்து புத்தியாக இருக்கட்டு ஒருத்தன் எட்டனா குளத்தில் போய் குச்சிக்கிறான், எரிமலையில் காணாமல் போயிடலான்ட்டு. இந்த சமாதி சாதியத்தில் நிறைய பேர் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, தற்கொலை பண்ணிடுவாங்களாங்கிறான். ஒருத்தர் நம்ம ஊரில் கூட ஒருத்தர் பேனர்லாம் போட்டு சமாதி சாதிப்போன்ட்டு கலெக்டர்லாம் போய் நின்று கட்சி வரைக்கும் பார்த்துருந்து சாதிக்கவே இல்லைன்ட்டு வந்துட்டாங்க. கேள்விப்பட்டீங்களா? அது மாதிரி ஒன்று நடந்தது ஊரில். பேர்லாம் போட்டு பேனர்லாம் ஓட்டினாங்க, அங்கே கலெக்டர்லாம் போனாங்க, நைட்லாம் காத்திருந்தாங்க. 3 முறை போய் முயற்சி செஞ்சார். அப்புறமா விடிய உயிரை தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு கேவலப்பட்டு நாங்கள் அதுக்காக பஸ் டிக்கெட்லாம் நிறைய பேர் கமெண்ட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் டிக்கெட்லாம் போட்டுன்னு வந்து பார்க்கலான்னு பார்த்தா இந்த சாவி இல்லைன்ட்டு. இது மாதிரி பேனர்லாம் போட்டு அவமானப்படுத்துகிறோன்னு வந்துட்டேன். பட் சமாதின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம நியரஸ்ட் பை கார்டுன்னு இருக்கிறோன்னு தெரிஞ்சிடும், என்னெல்லாம் இருக்கிறோம் நம்மன்னு தெரிஞ்சிடும், நமக்கு வெறுப்பு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ சமாதி சாதித்து எல்லாருக்கும் சாத்தியம்தான். எப்படி 3வது கண் விழிப்புறதோ அதே மாதிரி உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நீங்கள் நியரஸ்ட் அங்கே இருப்பீங்க, ஒரு நாள் போகிற வரைக்கும் நீங்கள் அதுக்காக காத்து நிற்பீங்க, அழகாக போயிடுவீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.